ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 1C டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலருக்கான எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நிறைய வந்திருக்கு. அதுக்காக நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னும் படிக்காமல் நீங்கள் இருந்தாலும் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் சரியான முறையில் நல்ல முறையில் பயன்படுத்தினா உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய மார்க்கை கெயின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவும் அப்ளை பண்ணிவிட்டு உடனடியாகவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த எக்ஸாமை பொறுத்தவரை நீங்கள் ஒரு பிஜி ப்ளஸ் ஒரு பிஎட் முடிச்சிருந்தால் போதும், நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எழுத முடியும். அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய டிஓ எக்ஸாமுக்கு என்ன குவாலிஃபிகேஷனே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு புதுசாக யாருன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த எக்ஸாமுக்கு பிஜி ப்ளஸ்ஸு ஒரு பிஎட் டிகிரி படிச்சிருந்தா எலிஜிபிள். அந்த பிஜி டிகிரி பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு 11 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த 11 சப்ஜெக்ட் என்னன்றது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்த்துக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய டீட்டெயிலாக நம்ம ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஓ எக்ஸாமுக்கு வேக்கன்சி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குன்னா 8 வேக்கன்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் என்ன சொல்கிறேன்னா வேக்கன்சி இது இன்னும் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னென்ன காரணங்களால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட டேட்டில் கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஓஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் நிறைய பேர் போயிருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறதுனால திரும்பவும் அந்த வேக்கன்சியை எடுத்து சடனாக கூட அவங்க டிஎன்பிசிகிட்ட கொடுத்து ஃபில் பண்ண சொல்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம 8 வேக்கன்சி தான் சொல்லிட்டு நம்ம படிக்காமல் இருந்ததை விட சடனாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கும்போது ஐயோ நம்ம படிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நினச்சி வேதனைப்படுறதை விட இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் தான் ஆக போகுது, நான் திருப்பின்னு சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சார் இந்த 8 வேக்கன்சி தான் சார் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. அதாவது இந்த எக்ஸாமை பொறுத்தவரை சின்சியராக படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிக்கு, சரிங்களா, ஒரு வேக்கன்சிக்கு மினிமம் நான் ஒரு 100 பேர் சொல்கிறேன். சரிங்களா? சின்சியராக படிக்கிறவங்க இவ்வளோ பேர் தான். சரிங்களா? ஒரு வேக்கன்சிக்கு 100 பேர் தான் சின்சியராக படிப்பாங்க. அந்த 100 பேரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ராபேக் ஆகிட்டு போயிடுவாங்க. சிலபஸ் படிக்க முடியல, ரொம்ப டஃப்பாக இருக்குது, என்னால் முடியலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படியும் இருக்காங்க. அப்போ 8 பேர் இருக்காங்கன்னா மொத்தம் 8 பேர் வேக்கன்சி எடுக்கிறாங்கன்னா அப்போ 800 பேர் தான் நம்மளுக்கு என்ன இருக்குது போட்டியாகவே இருக்காங்க. இந்த 800 பேரில் நம்ம எவ்வளோ வரணும்? ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிக்கு 10 பேர் சூஸ் பண்ண போகிறாங்க. அப்போ 80 பேர். இங்கே இருக்கக்கூடிய 8 வேக்கன்சிக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ 80 பேர். அப்போ 800 பேரில் 80 பேருன்றது ஈஸியாக நம்ம வந்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஹார்ட் ஒர்க் தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஓ எக்ஸாமுக்கு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டது சார் என்னென்னா ஒரே ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் சார், டெஸ்ட் பேட்ச் எதுவும் போடலையா சார், கிளாஸஸ் எதுவும் கண்டக்ட் பண்ணலையா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஷார்ட் டைமில் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கிறதுனால எதையுமே நம்ம கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டோம். ஒரு சில டிப்ஸ் மட்டும் கொடுப்போம், அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டு தான் தயவு செஞ்சு சொல்கிறேன், டெஸ்ட் பேட்ச் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இருக்கக்கூடிய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டதுலாம் பார்த்தா ஒரு 75 டேஸ் இல்லை 77 டேஸுக்குள்ள தான் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி இருந்திருக்கும் அந்த நம்பர் ஆஃப் டேஸ் எக்ஸாமுக்கு பிஃபோராக. அப்படி இருக்கும்போது நீங்கள் புதுசாக ஒரு ஷெடியூலை ஃபாலோ பண்ணவே முடியாது. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் கடைசி வரையும் அதை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்போதும் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டுருந்தால் அந்த டெஸ்ட் பேட்சை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா டெஸ்ட் பேட்சை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணலாம்? டெஸ்ட் பேட்ச் போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆமாம், போட வேணாம். கடைசி நேரத்தில் என்னன்னா நிறைய மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க பிஃபோராக நம்மளுக்கு டிஓ எக்ஸாமுக்குனால. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பின்னாடியே குரூப் 1 எக்ஸாம்னா நிறைய ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்கங்கே நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணி அது வேணால் நம்ம யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த டெஸ்ட் பேட்சை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன சார் பண்ணலான்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, திருப்பும் அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு 2 ரிவிஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருக்கக்கூடிய நாட்களில் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினா மட்டும் தான் 2 ரிவிஷன் கொடுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு 2 ரிவிஷன் தான் என்னுடைய எய்ம். அதுக்குள்ளே நல்லா பண்ணணும். நான் ஆல்ரெடி நிறைய படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் கடைசியில் எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒன்ஸ் நான் ரீகால் பண்ணிட்டேன்னா நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எய்மோட உட்காந்து படிங்க. அதுவே போதுமானது தான். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சஜஷன் இது பார்த்தீங்கன்னா முழுக்க நான் ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட் தான்.
ஸோ அந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதர்வைஸ் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணால் அது நீங்களே கூட யூஸ் பண்ணிக்கிங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ பார்த்துட்டு நம்ம இந்த டிஓ எக்ஸாம் அப்படி நம்ம எழுதுனா ஸோ முழுக்க ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. ஸோ ஆன்லைனில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன குளறுபடிகளை போன ஆன்லைன் எக்ஸாம் என்னென்ன பண்ணீங்க, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த தப்பெல்லாம் திருப்பி நம்ம பண்ணக்கூடாது, அது மட்டும் தான் நம்மளுடைய மைண்ட்லேயே இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த டிஓ எக்ஸாம் நீங்கள் ஒரு குவாலிஃபைடு ஆகணும், நீங்கள் ஒரு மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகணும்னா ஸோ மினிமம் நம்ம என்ன சொல்கிறதுனா 145 கொஷின்ஸ் எடுத்தால் போதுமானதா அப்படின்னா சில நேரங்களில் போதுமானது நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் சில நேரங்களில் போதுமானது கிடையாது, அதையும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஸோ 145 கொஷின்ஸ்க்கு மேலே 1000 பேர் கூட எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது ஸோ அவங்க எல்லாமே செலக்ட் ஆகிடுவாங்க. அதனால் 145 எடுக்க ட்ரை பண்ணுங்கள். 145 எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு குரூப் 1 எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ எடுத்த உடனே நீங்கள் 145 தான் சரி எடுத்துக்கலாம், அதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படிலாம் நினைக்காதீங்க. 145 எடுக்கிறது எவ்வளோ பெரிய டஃப்ன்றது குரூப் 1 எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. இல்லை ஆல்ரெடி பார்த்தலாம் பக்கத்தில் டெஸ்ட் பேட்ச்லாம் போட்டிருப்பாங்களா, அவங்களெல்லாம் கேளுங்க. இல்லை நீங்களே கூட டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பீங்க. ஸோ குரூப் 1 எக்ஸாம்னா ஸோ கொஸ்டின் வந்து எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் போன குரூப் 1 எக்ஸாமுடைய கொஷின் பேப்பரையும் டிஓ எக்ஸாமுடைய கொஷின் பேப்பரையும் எடுத்து வச்சு பாருங்கள். டிஓ எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக கேட்டிருப்பாங்க, குரூப் 1 எக்ஸாமும் அது வந்து ஆவரேஜாக கேட்டிருப்பாங்க. ஸோ முழுக்க கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் டிஓ எக்ஸாமை பொறுத்தவரை. ப்ரிலிமினரி எக்ஸாம்னாவே நீங்கள் போன வருஷம் நடந்த கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள், நான் சொல்லலை, நீங்கள் எடுத்து பார்த்தாலே புரியும். அதோட கம்பேர் பண்ணி குரூப் 1 எக்ஸாமே கம்பேர் பண்ணி பாருங்கள், கொஷின் வந்து எந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ யூனிட் 10க்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். எதுக்காக சார் யூனிட் 10க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா இதில் வந்து 25 கொஷின்ஸ் வந்து மேக்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் நிறைய மாடல்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணின்னு பார்த்தா ஸோ டெஃபினட்டாக 25க்கு அவுட் ஆஃப் 25 எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் எந்த சப்ஜெக்டில் இருக்குன்னா மேக்ஸ் சப்ஜெக்டில் மட்டும்தான் இருக்குது. மற்ற எந்த சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் ஆணித்தரமாக படித்தாலும் ஸோ 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுடைய சாய்ஸ் வந்து எங்கே இருக்கணும், ஸோ யூனிட் 10ல் மேக்ஸ் தான் இருக்கணும். சரிங்களா? நம்முடைய டார்கெட் வந்து 145னா ஸோ ஆல்ரெடி 25 போச்சுன்னா ஸோ ரிமைனிங் 120 இருக்குது. இந்த 120 கொஷின்ஸ்க்கு என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நான் சொல்ல வரேன், அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ யூனிட் 10 படிச்சிங்கன்னா நீங்கள் எடுத்த உடனே அடுத்து என்ன பண்ணணும்னா யூனிட் 2வை படித்தாகணும். எதுக்காக சார் யூனிட் 2 கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம அப்டேட்டடாக இருக்கணும். சரிங்களா? நடப்பு நிகழ்வுகள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ஸோ இருக்கிற ஃபேக்ட் வந்து என்னென்ன இருக்குது அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எடுத்த உடனே நீங்கள் யூனிட் 10 முடித்தோடனே அடுத்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் எதுக்கு கொடுக்கணுன்னா என்னுடைய ஒப்பீனியன் இது. ஸோ யூனிட் 2 கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தான் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு சொல்லுவேன். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா ஸோ கொஷின்ஸ் வந்து 22+ மேலே கொஷின்ஸ் கேட்கறது நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் யூனிட் 2 வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸோ யூனிட் 2 முடித்த உடனே அடுத்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னா ஸோ யூனிட் 8யும் யூனிட் 9யும் மிங்கிள் பண்ணி படிக்கிறது கொஞ்சம் பெட்டர். யூனிட் 8 வந்து நம்ம 3rd வைக்கலாம். ஸோ யூனிட் 9 வந்து 4th சாய்ஸாக வைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த 2 யூனிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த 2 யூனிட்லையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு மேக்ஸிமம் சரிங்களா ஒரு 45+ கொஷின்ஸ் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 யூனிட்டையும் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 2 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எங்கெங்கே படிக்கணுன்னே உங்களுக்கு அதை அனலைசஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்குவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு யூனிட் இல்லைலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைன் தான் இருக்குங்க. தமிழ் சமுதாய வரலாறு இப்படி இருக்குது, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னா அதுக்குள்ளே எவ்வளவோ படிக்கணும் நீங்கள். சரிங்களா? அதனால் ஒரு லைன் தான் இருக்குது சிலபஸ் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வேணாம். இங்கே பாருங்கள் திருக்குறளும் கொடுத்துட்டாங்க. திருக்குறளில் இவ்வளோ டாபிக் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த டாப்பிக்கில் நீங்கள் படிக்கணும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் ரொம்ப டெப்த்தான டாபிக். நீங்கள் நல்லா அனலைசிஸ் பண்ணி படித்தீங்கன்னா இந்த டாப்பிக்கெலாம் படிக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிங்க. யூனிட் 8 யூனிட் 9யும் படிக்கணும். ஸோ இதுவரை நம்ம 4 யூனிட் முடிச்சிருக்கோம். இதை முடித்த உடனே அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ யூனிட் 7 படிக்கணும். யூனிட் 7 பார்த்தீங்கன்னா ஸோ 5th உடைய சாய்ஸாக வச்சுருக்கேன். சரிங்களா? 5வது பிளேஸில் வந்து யூனிட் 7 INM படிக்கணும், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் படிக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த டிஓ எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். அதனுடைய கொஷின் பேப்பரில் எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்தாவே புரியும்.
ஐஎன்எம் கேட்டிருக்காங்களா, ஐஎன்எம்மில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, காங்கிரஸ் மாநாடு கேட்டிருக்காங்களா, இல்லை அந்த ஃபஸ்ட்டு 3 மாநாட்டில் வந்து எதுவும் ஃபேமஸானதை பற்றி எதுவும் கேட்டிருக்காங்களா, இல்லை அந்த மாநாட்டில் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து யாராக இருக்காங்க அவங்கள பற்றி கேட்டிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் நல்லா அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸியாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ இதுதான் கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா அனலைசிஸ் பண்ணி படிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ தலைவர்கள் உருவாதல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து தலைவர் ரிலேட்டடாக என்னென்ன தலைவர் கேட்டிருக்காங்க, சிலபஸில் இருக்கிறதா கேட்டிருக்காங்களா, இல்லை சிலபஸ் இருக்கிறத தாண்டியும் நிறைய கேட்டிருக்காங்களா அப்படியெல்லாம் இருக்குல்ல. ஸோ இங்கே பார்த்தா மற்றும் பலர் இருக்குல்ல. ஸோ இதில் இல்லாத அந்த தலைவர்களை பற்றி கேட்டிருக்காங்க. தலைவர்களை பற்றி கேட்கும்போது அவங்களுடைய செய்தித்தாள் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நூல்கள் இருக்குது, அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா. சில தலைவர்களுடைய ஃபேமஸான கோட்ஸ் இருக்கும், அதை பற்றி கேட்டிருக்காங்களா. அதெல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து நீங்கள் படிச்சீங்கன்னா ஸோ ஈஸியாக இந்த ஐஎன்எம் சப்ஜெக்டை நீங்கள் நல்லா கவர் பண்ணி படிக்க முடியும். ஸோ முடிஞ்சளவுக்கு ஐஎன்எம்மை நல்லா 2 ரிவிஷன்ன்றது 3 ரிவிஷன் கூட கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா நிறையா இயர்ஸு கண்டிப்பாக இங்கே இருக்குது. இயர்ஸை கொடுத்துட்டு ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. முடிஞ்சளவுக்கு ஐஎன்எம்மை 3 ரிவிஷன் கொடுக்க கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஎன்எம்மை நல்லா படிங்க. சரிங்களா. ஸோ யூனிட் 5 அதாவது யூனிட் 7 பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் வந்து நீங்கள் படிக்கணும். யூனிட் 7 முடித்த உடனே அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னா ஸோ யூனிட் 3 ஜாகிரஃபி படிக்கணும். சரிங்களா. இந்தியாவினுடைய புவியியல் படிக்கணும். இது வந்து 6வது பிளேஸை நான் உங்களுக்கு தரேன். எதுக்காக சார் நம்ம பாலிட்டி படிக்காமல் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். சரிங்களா. மிகவும் புரிதல் எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாகவும், அப்புறம் கான்செப்ட்லாம் பார்த்தோன்னா ஸோ ரொம்ப நம்ம இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஸோ டே டு டேக்கு நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் எல்லாமே இருக்கும். சரிங்களா. ஒரு மாநில அரசுனா மாநில அரசில் என்னென்ன ஒர்க்காலம் இருக்குது, ஸோ ஒரு சிஎம்க்குனா என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குது, இதே ஒரு கவர்னருக்குனா என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, ஸோ அவங்களோட ரிலேட்டட் ஆர்டிகல் என்ன இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் படிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாகிரஃபி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா. ஜாகிரஃபியை பொறுத்தவரை ஸோ ஸ்கூல் புக்கே போதுமானது தான். சரிங்களா. அதனால் ஸ்கூல் புக்கே நல்லா படிங்க. சிலபஸ் என்னென்ன இருக்கோ அது மட்டும் நல்லா படிங்க. முக்கியமாக ஜாகிரஃபியில் படிக்கும்போது அந்த சிகரங்கள், ஆறுகள், அப்புறம் பார்த்தோன்னா அந்த குன்றுகளெல்லாம் இருக்கும். சரிங்களா. அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில், அப்புறம் பார்த்தா கிழக்கு தொடர்ச்சி மலையில் என்னென்ன இருக்குது, அப்புறம் ஆறுகளை வந்து வடக்கு தெற்கா அந்த மாதிரிலாம் இருக்குது. அரபிக்கடலில் ஒரு சில ஆறுகள் வந்து பாயும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவில் வந்து அந்தந்த ஆறுகள் வந்து எங்கெங்கே போயிட்டு பாயும், அந்த கலக்கிற பிளேஸ் வந்து என்ன இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா டெப்த்தாக படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த போக்குவரத்தெல்லாம் இருக்கும், அந்த ரயில்வே மண்டலங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிங்க. ஸோ ஜாகிரபியை பொறுத்தவரை கொஞ்சம் நல்லா படிச்சிங்கன்னா அதை ஸ்கோர் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது. இது முடிச்சுட்டு தான் அதுக்கடுத்து என்ன பண்ணணும், ஸோ இந்திய ஆட்சியல். சரிங்களா. இது வந்து நீங்கள் 7வது பிளேஸில் வந்து படிக்கணும். ஏன்னா ஜாகிரபி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 6வது பிளேஸில். உங்களுக்கு பாலிட்டியை பொறுத்தவரை ஸோ ஈஸியாக படிச்சிடலாம். சரிங்களா. கான்செப்டே தான் நிறைய டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸ்லாம் வந்து 1 by 1 நீங்கள் ரீகால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு அந்த பாலிட்டி படிக்கும்போது பாலிட்டி ரிலேட்டடாக ஆர்டிகல் என்ன இருக்குது, கேசஸ் என்ன இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிட்டியுடைய அந்த சோர்ஸஸ் ஆஃப் இருக்குங்கள, அதாவது வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அரசாங்கத்துடைய வளங்களெல்லாம் இருக்கும். ஸோ அதால் எந்தெந்த நாட்டிலேருந்து எந்தெங்கே எடுத்தாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சில வாதங்கள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. எப்படின்னா இப்போது முகப்புரையை வந்து ஐடி கார்டு சொன்னது யார், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இதே பார்த்தோன்னா ஸோ டிபிஎஸ்வே குப்பை தொட்டின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு சில ஃபேமஸான ஒரு ஆத்தர் இல்லை ஒரு சில ஃபேமஸான ஒரு பர்சன் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை பற்றிலாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பஞ்சாயத்து ராஜ் படிச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக அந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய ஆர்டிகல் ஃபுல்லாக படிச்சிருங்க. பஞ்சாயத்து ராஜ் படிக்கும்போது ஸோ ரொம்ப டெப்த்தாக நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் ஆர்டிக்கல் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்சளவுக்கு அந்த டாபிக் படிக்கும்போது நல்லா படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இது முடித்தோடனே நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா ஸோ யூனிட் 4 தான் படிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்தியன் ஜாகிரஃபி இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பிக்கே இங்கே இருக்குது. சரிங்களா. இதுலேருந்து தான் கொஷின்ஸே வரப்போகுது. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க நிறைய படிப்பாங்க, சிலபஸ்லே இல்லாத ஒரு சில டாப்பிக்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அது மாதிரி இருக்காமல் சிலபஸில் என்ன இருக்குது அதை மட்டும் நல்லா டீகோட் பண்ணி நல்லா படிங்க. 8வது பிளேஸில் வந்து உங்களுக்கு என்ன படிக்கணும்னா ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்கணும். சரிங்களா. இது 8வது பிளேஸில் படிக்கணும். அதுக்கடுத்து 9th பிளேஸில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ எக்கனாமிக்ஸ் படிக்கணும். சரிங்களா. இது வந்து 9th பிளேஸில் படிக்கணும்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10th பிளேஸில் ஃபைனலாக தான் என்ன பண்ணோம், சயின்ஸை படிக்கணும். எடுத்த உடனே நான் சயின்ஸாக படிப்பேன், என்னுடைய மேஜர் சயின்ஸ் தான் சார், நான் சயின்ஸில் வந்து கண்டிப்பாக கேட்குற எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணணும் ஃபுல்லாக அப்படின்னு நினைக்கணும் அப்படின்றது டாபிக் வந்து விட்டுருங்க. சயின்ஸை பொறுத்தவரை கடல் மாதிரி சரிங்களா, அதில் நம்ம நீந்திட்டே இருந்தால் நீந்திட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு சோர்ஸஸ் நிறைய இருக்குது. சயின்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு கடைசியில் படிக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். மற்ற சப்ஜெக்டாலும் நான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கும்போது இது கொஞ்சம் கம்மியான ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம படிக்கலாம். ஏன்னா சில நேரத்தில் நம்ம சயின்ஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ்லாம் நம்ம படித்தது ஒன்றா இருக்கும், ஆனால் அங்கே வந்தது வேறையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிங்க. இது வந்து பார்த்தோன்னா நான் படிச்சுட்டு இருக்கிற ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த மெத்தடை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை வச்சு படிங்க. அதர்வைஸ் இல்லை சார் நான் ஆல்ரெடி ஒரு மெத்தட் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் நல்லா இருக்குன்னா அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்ற நன்றி.